முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் எப்படி வளர்க்குறது அப்படின்ட்டு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் சின்ன வெங்காயம் கூட வளர்க்க முடியுமா அப்படின்ட்டு நினைப்பீங்க. தாராளமாக வளர்க்கலாங்க. சின்ன வெங்காயமும் வளர்க்கலாம், பெரிய வெங்காயமும் வளர்க்கலாம். ஆனால் என்ன ஒன்று, நம்ம வீட்டு தேவைக்கு கிடைக்காது, கொஞ்சமாக கிடைக்கும். நம்ம இந்த சின்ன வெங்காயம் மோஸ்ட்லி நம்ம இதுக்காக நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நம்ம எடுத்துக்கலாம். இந்த தாள் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ வீட்டில் முட்டை ஆம்லேட் போட்டோம்னா அது மேலே தூரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யும்போது அது போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. இந்த சின்ன வெங்காயம் வளர்க்குறதுக்கு விதை மூலமாகவும் வளர்க்கலாம். இல்லைனா நம்ம வெங்காயம் சின்னதாக வெங்காயம் இருக்கும். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கும். எல்லாம் விற்றது போக கடைசியாக குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள். அதை வாங்கிட்டு நம்ம நடவு பண்ணி கூட வளர்க்கலாங்க. இந்த சின்ன வெங்காயம் வளர்க்குறதுக்கு க்ரோபேக் சைஸு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உயரம் அதுக்கு கம்மியாக இருந்தால் போதும். ஒரு 6 இன்ச்சஸ் உயரம் இருந்தால் போதும். இது வேர் அதிகம் போகாது, ஆழம் அதிகம் தேவைப்படாது. அதனால 6 இன்ச்சஸ் உயரம் உள்ள க்ரோபேக்ஸ் எடுத்துக்கலாம். நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேரலோட மூடியில் தான் வச்சுருக்கேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே சின்ன வெங்காயம் நமக்கு கிடச்சிருக்குது. இந்த சின்ன வெங்காயம் வளர்க்குறதுக்கு மண் கலவை எப்பொழுதும் போல் பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு கொக்கோபிட், ஒரு பங்கு உரம், உயிர் உரங்கள், வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் கலந்து மண் கலவை தயார் பண்ணி நம்ம வளர்க்கலாங்க. இது எப்படி நடவு பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் இடையிலையும் ஒரு 4 இன்ச்சஸ் கேப் விட்டு நடவு பண்ணால் போதும். ரொம்ப நமக்கு கேப் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 4 இன்ச்சஸ் கேப் விட்டு அப்படி நடவு பண்ணினாலே போதும். இது நமக்கு ஒரு 3 மாத பயிருங்க. ஒரு 3 மாதத்தில் நமக்கு ஈல்டு வந்துடும். இதில் நோய் தாக்குதல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இலை கருகல் நோய் வரும். நுனியில் கருகி இருக்கும். அதுக்கு நம்ம லிக்விடாக சூடோமோனாஸ் கிடைக்கும். அந்த சூடோமோனாஸை இது மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லை நம்மக்கிட்ட சூடோமோனாஸ் லிக்விடில் இல்லை, பவுடர் ஃபார்மில் தான் இருக்குது அப்படின்னா அதை கரைச்சி வேர் பகுதிக்கும் நம்ம கொடுக்கலாம். அப்படி கொடுத்துக்கிட்டு வரும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது, சால்வ் பண்ணிடலாம். வேறு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா இந்த புல்லெலாம் இருக்கும். அப்பப்போ இந்த புல்லெல்லாம் எடுத்துடணும். அது தேவையில்லாத அந்த மண்ணில் இருக்க சத்துக்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த புல்லெல்லாம் எடுத்துருங்க. டெய்லி நம்ம மாடி தோட்டத்துக்கு வரும்போது நம்ம சுற்றி பார்க்கும்போது, இப்போ எந்த செடியில் எப்படி இருக்குது, ஏதாவது பூச்சி தாக்குதல் வந்திருக்கா, இல்லை நோய் தாக்குதல் வந்திருக்குதா, ஏதாவது புல் இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம அந்த புல்லெல்லாம் எடுத்துடலாங்க. இந்த சின்ன வெங்காயத்துக்கு க்ரோபேக்ஸ் உயரம் 6 இன்ச்சுனாலும் அகலம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா அகலம் இது 6 இன்ச்சஸ் உயரம் இருக்கும். அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 இருக்கும். இன்னும் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். 30 எடுத்துக்கலாம், 35, 40 அதுக்கு தகுந்த மாதிரி க்ரோபேக்ஸ் எல்லாம் விற்கிது. அந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி க்ரோபேக்ஸ் பார்த்து வாங்கிக்கலாங்க. இந்த சின்ன வெங்காயத்துக்கு சீசன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பட்டத்துலேயும் போடுவாங்க, தைப்பட்டத்துலேயும் போடுவாங்க. ஆடிப்பட்டம் அப்படிங்கும்போது நம்ம ஜூன்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆடி பிறந்ததுக்கப்புறம் தான் வைக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வச்சோம்னா கொஞ்சம் மழை ஆரம்பிச்சிடும். மழையில் அந்த சின்ன வெங்காயம் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜூன்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணி முடிச்சிடலாம். நமக்கு இதில் வெங்காய தாளும் கிடைக்கும், வெங்காயமும் கிடைக்கும். அந்த சீசன் கரெக்டாக இருக்கும். அது முடிஞ்சு நம்ம தைப்பட்டத்தில் நம்ம போடலாம். இந்த ஜனவரியில் போட்டோம்னா அப்புறம் 3 மாதத்தில் அந்த வெயிலுக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நம்ம விதை மூலமாக தான் வளர்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நம்ம வெங்காயத்தை நடவு பண்ணி இது பண்ணலாம். இதே பெரிய வெங்காயம் அப்படின்னா அது விதை மூலமாக தான் வளர்க்கணும். அதை நாற்று போட்டு தான் வளர்க்கணும். இது ஈஸியாக நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியுங்க. சின்ன வெங்காயம் நம்ம எப்போ அறுவடை பண்ணணுன்ட்டு நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதோட கலர் மாறுங்க. இந்த கலர் அந்த தோல் மாதிரி வர ஆரம்பிக்கும், கலர் மாறும். அதுக்கப்புறம் இந்த வெங்காய தாள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுருங்கி கொஞ்சம் காய ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம வெங்காயத்தை அறுவடை பண்ணணும் அப்படின்னா தான் நல்ல உருண்டையான வெங்காயம் கிடைக்கும். இப்போ இது அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இல்லை. இன்னும் ஒரு மாதம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும்னா நல்ல வெங்காயம் பெருசாக இருக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சிங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கிராமத்துலலாம் எங்கள் ஊரில் இந்த சின்ன வெங்காயத்தை இந்த பழைய சாதத்துக்கு கூட வச்சுட்டுலாம் சாப்பிடுவாங்க. ஆனால் பெரிய வெங்காயம் அந்த மாதிரி பயன்படுத்த முடியாது. இது சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுக்கு, இந்த வெறுமனே இந்த பழைய சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு, சாம்பாரில் போடுறதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காரக்குழம்பு வைக்கிறதுக்கு இதெல்லாம் சின்ன வெங்காயம் பயன்படுத்துவோம். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப எளிமையான முறையிலேயே வளர்க்க முடியுங்க.
சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டு உடனே அந்த தாளை காஞ்சிருந்தாலும் கட் பண்ணி எடுக்காதீங்க. ஒரு இடத்துல வந்து நிழலான பகுதியில் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தாள் வந்து இன்னும் சுருங்கி காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதை கட் பண்ண கூட தேவையில்லை, பிச்சாலே வெந்துடும் காஞ்சிச்சுன்னா. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல பெருசு பெருசாக இருக்குங்க. நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ரொம்ப எளிமையாகவே சின்ன வெங்காயம் வந்து வளர்க்க முடியுங்க. அப்புறம் பராமரிப்பு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உர மேலாண்மை. அந்த உர மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 20 நாளைக்கு ஒருக்க அந்த ஒவ்வொரு வெங்காயத்துக்கிட்டையும் கொஞ்சம் வந்து மாட்டு எரு கொடுத்தா போதும். வேற வந்து எதுவும் பராமரிப்பு தேவையில்லை. அந்த மாதிரி நம்ம ஆர்கானிக் முறையில் வந்து நம்ம பயிர் பண்ணி சின்ன வெங்காயம் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து வளர்த்து நல்ல அறுவடை வந்து எடுக்க முடியுங்க. இன்னைக்கு வந்து மாடி தோட்டத்தில் சின்ன வெங்காயம் எப்படி ஆர்கானிக் முறையில் வளர்க்கறது, எப்படி பராமரிக்கிறது அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோம். அடுத்த மாடி தோட்டத்தில் இன்னொரு செடி எப்படி வளர்க்கறது அப்படின்ட்டு சொல்லி பார்ப்போம்.